இன்றைக்கி ஜூன் 17ஆம் தேதி அமாவாசை. ஸோ அமாவாசை தளிகைக்காக எடுத்து வச்சுருக்கோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அமாவாசை குழம்பு, அரைச்ச விட்ட கறிமுது. ரொம்ப சிம்பிளான சமையல். ஆமாம், அரைச்சி விட்ட குழம்பு தான் பார்த்துருப்போம். நம்ம வந்து அரைச்சி விட்ட பொடி தூவல்னு சொல்லுவாங்க. அரைச்சி விட்டன்னு சொல்லுவா, பொடி தூவல்னு சொல்லுவா. பொடி தூவல். ஆமாம், அமாவாசைக்கு. ஆமாம். இல்லை, இந்த குழம்பு வந்து பாவக்காய் தான் போடணும். இப்போ இன்னைக்கு கத்திரிக்காய் ஒன்று வந்து அதனால் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அமாவாசை குழம்புக்கு எப்படி அப்படின்னா, 1 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, கருப்பு இருந்தாலும் வெள்ளை ஏதோ ஒன்று, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு, ஒரு 4 மிளகா, ஒரு டீஸ்பூன் பச்சரிசி, 1/2 டீஸ்பூன் எள்ளு, புளி ஒரு கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸு. இப்போ இந்த உளுத்தம்பருப்பு, மிளகா, பச்சரிசி, எள்ளு எல்லாத்தையும் தனித்தனியாக எண்ணெய் விட்டு எண்ணெய் எல்லாமே வறுத்துக்கலாம். வறுத்துன்ட்டு எல்லாத்தையும் இந்த புளி எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு கத்திரிக்காயை வதக்கிட்டு விட்டுற வேண்டியதான். சிம்பிளான குழம்பு. அமாவாசை குழம்பு. அமாவாசை குழம்பு. ஆமாம், சூப்பர். இது வந்து வாழைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், 2 வாழைக்காயை. அது வாழைக்காய்க்கு வந்து பொடி தூரத்துக்கு வந்து உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகா, சாதாரண நாளில் வந்து கொஞ்சம் பெருங்காயம் வச்சுக்கலாம். இது நல்லா வறுத்துட்டு அதை உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சுட்டு இந்த பொடியை போட்டுற வேண்டியதான். ஆற்றுல பண்ண மஞ்சள் பொடியாக இருந்தால் மஞ்சள் பொடி யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டாம்னா அன்றைக்கி ஒரு நாள் மஞ்சள் பொடியெல்லாம் பண்ணிக்கலாம். இது பண்ணிகிட்ருக்கேன். இது பைத்தம்பருப்பு இலைக்கு வச்சுருக்கேன் களத்துக்கு. அதிலே கொஞ்சோண்டு திருக்கணும் விட்டுருங்க. பைத்தம்பருப்பு திருக்கணும். ஆமாம். ஸோ சிம்பிள் அமாவாசை தளிகை. ஆமாம். ஓகே, அமாவாசை தளிகைன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம், சாதாரணமாக சர்வசாதாரணமாக பண்ணிடலாம். ஆமாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இங்கே இப்போ இது எல்லாத்தையும் வறுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பச்சரிசி, 1/2 டீஸ்பூன் எள்ளு, மிளகா. ரிவிஷன் பண்ணுறியா? சொல்கிறேன். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்? வறுத்துக்கிறேன் நல்லா. ஓகே, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிச்சோடனே இந்த வாழைக்காய் போட்டுறேன். அது பாட்டு வெந்துட்டுருக்கோம். அப்புறம் இங்கே வறுத்துக்கிறேன். இதெல்லாம் வறுத்துட்டேன் இல்லையா? இதை நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கிறேன். இந்த பொடி தான் குழம்புக்கு போடுற பொடி. கடுகு. ஆக்சுவலாக பாவக்காய் போடணும். பாவக்காய் இல்லைன்னு கத்திரிக்காய் போடுறேன். 2 வெண்டைக்காய் கத்திரிக்காய் வந்து போடுறேன். ரெண்டெல்லாம் பாவக்காய் நல்லாயிருக்கும். பாவக்காய், கொத்தவரங்காய் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்படியா? ஆக்சுவலாக இது இன்றைக்கி அமாவாசைக்கு வந்து இந்த பாவக்காய் எல்லாம் சேர்க்க நல்லது. மாதிரி போட்டுறேன். எண்ணெயில் கடுகு போட்டு கடுகு வச்சுட்டு ஒரே ஒரு கத்திரிக்காயும் ஒரு 2 காய் நறுக்கி போட்டிருக்கேன். புளி நெல்லிக்காயில் ஊற வச்சுருக்கேன் இல்லையா? ஜலம் விட்டுருக்கேன். இந்த புளி கொஞ்சம் ஜலம் கொஞ்சம் கொதிச்சது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த பொடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை போடணும். போட்டால் குழம்பு ஆச்சு. ஸோ இந்த பொடி வந்து நம்ம அமாவாசை குழம்பு பொடின்னு சொல்லிக்கலாம். அமாவாசை குழம்பு திவச குழம்பு பொடின்னு சொல்லுவாங்க. திவச குழம்பு பொடியா? திவசத்துக்கு கூட அதே மாதிரி தான் பண்ணணும். வெந்தயம் கிடையாது, தனியாக கிடையாது, பெருங்காயம் கிடையாது. ஆனால் காய் வந்து கண்டிப்பாக வந்து இது போடணும். பாவக்காய், கொத்தவரங்காய் போட்டாங்க. அவரைக்காய் கூட நல்லா இருக்கும். ஓகே, அமாவாசை குழம்பு பொடி இல்லைன்னா தோசை குழம்பு பொடி. புளிஜலம் விட்டு அந்த பொடியும் போட்டு உப்பு போட்டேன். கொதி வரணும். கொதி வந்து இறக்கிட வேண்டியதான். ஒரே ஒரு கொதி. ஆமாம். அங்கே வந்து வாழைக்காய் வந்து கடுகு போட்டேன் இல்லையா? கடுகு போட்டு வாழைக்காய் போட்டேன், நல்லா வெந்துடுத்து. பொடி வறுக்கிறது காமிக்கல. ஆக்சுவலாக கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், மிளகா வத்தல், நார்மல் டேஸில் பெருங்காயம் எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ண பொடி இது. இந்த பொடியை தூவிடுறது இல்லை. நல்லா கொஞ்சம் இந்த வெந்துடுத்து வாழைக்காய் போட்டுட்டு இது பண்ண வேண்டியது. நல்லா சேர்றதுக்கு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வைக்கிறதுல முன்னாடியே பாதி வேகும் போது உப்பும் போட்டுன்ட்டேன். ஸோ அதனால் உப்பு வேண்டாம். இது அப்படியே 2 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணுறேன். ஓகே, இது வந்து இருக்கணும். ஆமாம், துளிவுண்டு பைத்தம்பருப்பு இலை களத்துக்கு வச்சேன் இல்லையா? அதில் வந்து வெல்லம் போட்டு கரைஞ்ச உடனே கொஞ்சோண்டு நெய் 1 ஸ்பூன் விட்டுருவேன். வேணா முந்திரி பருப்பு, திராட்சை தாளிச்சு கொட்டலாம். திராட்சைனா கிஸ்மிஸ். ஆமாம், இது சமையல் ஆகிடுது. வேணுமா கேட்கணும் இல்லைங்களா?
இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து என்னத்தை பற்றி பேச போகிறோம்னா அமாவாசையை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அமாவாசை காய்கறிகள்லாம் ஏன் இந்த காய்கறிகள் அமாவாசைக்கு யூஸ் பண்ணுறோம், அமாவாசைனால் உடம்புல என்னென்ன பாதிப்புகள் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். அது வந்து பழைய வீடியோஸில் பார்த்துக்கிட்டோம் எல்லாம். இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து இப்போ ரீசெண்டாக நீராஞ்சன தீபம் நம்ம அந்த வீடியோ பண்ணோம். அந்த நீராஞ்சன தீபத்தை பற்றி நிறைய வந்து டவுட்ஸ்லாம் நிறைய இருக்குது, கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்தது. எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணியிருக்கோம். பட் இந்த வீடியோவில் வந்து நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கா அப்படின்னா, இது வந்து எந்த கோவிலில் ஏற்றணும், நரசிம்மர் கோவிலில் தான் ஏற்றணுமா இல்லை வேறு கோவில்லையும் ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறான். மெயினாக வந்து நரசிம்மர் தான், அடுத்தது ஆஞ்சநேயர், பெருமாள். இது 3 விட்டு வேறு எந்த கோவிலும் ஏற்றுறது இல்லை நான். ஓகே, பட் அது இல்லைன்னா பரவாயில்ல, பக்கத்தில் ஒரு கோவிலில் வாங்கிக்கிறா, பிள்ளையார் கோவிலில் வாங்கிக்கிறா அப்படின்னா ஏற்றலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அவள் வாங்கிக்கிறான்னா. ரெண்டாவது வந்து அவகிட்ட கேட்டுட்டு தான் ஏற்றணுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டால், அது வந்து நல்லது. அது வந்து அங்கே இருக்கிறவாள்கிட்ட கேட்டுட்டு, ஏன்னா திட்டப்படாது அவள், அதனால் கேட்டுண்டு அவள்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு, ஏன்னா எல்லா கோவில்லையும் வந்து எல்லா விஷயங்களும் பண்ணுறது கிடையாது. சில இடத்துல இல்லை விளக்கு ஏற்றுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பா எல்லா கோயிலுமே. அது வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஏற்று வச்சுட்டு வந்தோம்னா ஒன்றும் சொல்ல மாட்டான். அவட்ட கேட்டுட்டு பண்ணுறது நல்லது. அதுக்குன்னு ஒரு இடம் இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக பண்ணுறோம் அப்படின்னா அவள்கிட்ட கேட்டுண்டு பண்ணலாம். இப்போ வந்து பிளேட்டு தான் வச்சுக்கணுமா இல்லை பாக்கு மட்டை? ஆமாம், அது சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக பாக்கு மட்டை வச்சா திருப்பி போய் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த அரிசி தேங்காய்லாம் கோயிலுக்கு தான், நம்ம எடுத்துன்னு வரக்கூடாது ஆற்றுக்கு. அப்போ அந்த பிளேட்டை மட்டும் எதுக்கு எடுத்துன்னு வரலாம் வேணாம் அப்படின்னா பாக்கு மட்டை வச்சிடலாம். கரெக்டாக பாக்கு மட்டை அப்படின்னா பாக்கு மட்டை வச்சுன்னு வந்துட்டோம்னு வச்சுக்கோ, நம்ம போய் திருப்பி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவள் எடுக்கணும், அவள் எடுத்துப்பா, அது ஒன்றும் பிரச்சனை. பாக்கு மட்டை வச்சாலும் பக்கத்தில் கோவில் இருக்குன்னு வச்சுக்கேன், அடுத்த நாள் போய் அந்த பாக்கு மட்டையை எடுத்து அவள் யூஸ் பண்ணலை அப்படின்னா அதை தூக்கி போட்டு வர்றது நம்மளுடைய பொறுப்பு இல்லையா? இல்லை, அது அவள் பண்ணிப்பா. அவள் பண்ணிப்பான்னு விட்டக்கூடாதுல்ல. சரி, எடுத்து போட்டு வரலாம். ஆமாம், பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கேன், அதுக்காக பாக்கு மட்டையில் போட்டால் திருப்பி போக வேண்டாம்னு அர்த்தம் கிடையாது. என்ன விதண்டாவதுக்கு நான் வரல. இல்லை, விதண்டாவதம் இல்லை சொல்கிறேன். அடுத்த நாள் போய் அது இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு அந்த தட்டை தூக்கி அவளுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னா தூக்கி போட்டு நைட் க்ளீன் பண்ணும்போது அரிசி தேங்காய்லாம் எடுத்துட்டுருவாங்க. எடுத்துட்டு அந்த பாக்க மட்டும் உள்ள வச்சுட்டான்னா பரவாயில்ல. ஸோ இன்னொன்று வந்து இன்னொருத்தர் என்ன கேட்டான்னா, அடுத்த நாள் போகிறோம், விளக்குலாம் தீபம் வந்து மலை ஏறிடுத்து, ஆனால் தேங்காய் அரிசிலாம் அப்படியே இருக்குது, என்ன பண்ணுறது? நம்ம ஒன்று அவளை வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் முடிஞ்சது நம்ம வேலை. அது அவள் தான் எடுத்துப்பா, இல்லை கோவிலில் இப்போ இருக்கிறவங்க கீழே தட்டு இருக்கேன், தட்டு தான் பார்க்கறதுல எல்லாமே அவள் எடுத்துக்க வேண்டாம், அவள் பொறுப்பு தான். பார்க்க மாட்டேன் எல்லாமே இந்த தட்டில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோ. அவள்கிட்ட சொல்லிட்டு வரணும், நாளைக்கு வந்து இந்த பிளேட் எடுத்துக்கிறேன், நீங்கள் பிளேட்டை மட்டும் பத்திரமா எடுத்து வைங்க அப்படி சொல்லிட்டு வரணும். இன்னும் 2 கேள்வி இருக்குது. என்னென்னா, ஒன்று வந்து நம்ம செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் சொன்னோம். இது செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமை 2 நாள் ஏற்றணுமா இல்லை ஏதாவது ஒரு நாள் ஏற்றலாமா? வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் போடும். 2 நாள் ஏற்றினா தப்பு இல்லை, தப்பு ஒன்றும் கிடையாது. பெருமாள் அதுக்கு தான் நான் சொல்கிறேன். வந்து எல்லாருக்கும் அந்த மாதிரி டவுட் வருது, 2 நாள் ஏற்றணுமா ஒரு நாள் ஏற்றணுமா? இது ஃபார்முலா கிடையாது. நம்மளால் முடிஞ்சது அப்படின்னா டெய்லியே பண்ணலாம். அவள் கோவிலில் வாங்கிக்கிறான்னா டெய்லியே பண்ணலாம், தப்பு கிடையாது இல்லையா? வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அது சிரமத்தை பார்க்காம பண்ணுறது பெஸ்ட்டு. இன்னொன்று வந்து காத்தாலையா சாயங்காலமா எதுனாலும் ஓகே. ஸோ அது வந்து நம்ம பார்த்து பண்ணணும். கொஞ்சம் சிரமம் இருக்கும், கோவிலுக்கு எடுத்துன்னு போகணும் இதெல்லாம். இன்னொருத்தர் வந்து என்ன எடுத்துமா கேட்டால், தேங்காயை உடைக்கிறது ஆற்றுல உடைச்சி எடுத்துன்னு போகணுமா அங்கே உடைக்கணுமா? கோவில் வசதி இருந்தால் உடைச்சிக்கலாம். ஆமாம், அந்தந்த இடத்த பொறுத்து அவளுடைய பழக்கத்தை பொறுத்து. சில இடங்களில் பார்த்தா நம்ம கமெண்ட்லேயே ஒருத்தர் போட்டிருந்தா உடுப்பி சைடு ஆற்றுலேயே இது வச்சு பண்ணுவா அப்படின்னு. நம்ம தமிழ்நாடு சைட்லலாம் வந்து இதை வந்து கோவிலில் மட்டும்தான் ஏற்றுறது, உடுப்பி சைடில் வந்து ஆற்றுலே பண்ணுவா போல இருக்குது. ஸோ இதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அவளுடைய பழக்கம் அது, அந்த கோவிலில் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துன்னு பண்ணணும். அந்தந்த இடத்துல வசதிக்கு ஏற்ற மாதிரி மன நிறைவோடு பண்ணணும். இதுதான் நீராஞ்சன தீபம் அப்படிங்கிறது. இன்றைக்கி அமாவாசை தளிகை ரெடி. என்ன பண்ணிக்கணும்னா, பயத்தம்பருப்பு திருக்கணம், அமாவாசை இல்லை தவச குழம்பு, அப்புறம் வந்து அரைச்சி போட்ட கரிமது, வாழைக்காய் பொடி தூவல், இலைக்கு வந்து பருப்பு. சூப்பர் அமாவாசை தளிகை. தேங்க்ஸ் சேஷு.